திருச்சிற்றம்பலம். அரகரம பார்வதி வதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று நாம் பார்ப்பது முகலிங்கமூர்த்தி. லிங்கத்திற்கு என்று தனி பிரபாவம் உண்டு. முன்பகுதிகளில் எடுத்து சொன்ன சிவலிங்கம் திருமுகங்களை கொண்டதாக இருந்தால் முகலிங்கம் எனப்படும். அதுதான் ஆட்யம், அநாட்யம், சுரேட்டியம், சாவசமம் என 4 வகைப்படும். ஆட்சியம் என்பது 1001 லிங்கமுடையதாகும். சுரேட்டியம் என்பது 108 லிங்கம் உடையதாகும். அநாட்டிய சுரேட்டிய லிங்கங்கள் திருமுகங்களை பெறாது. சர்வசமம் இத்தகைய 5 முக வேதங்களை பெறும். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்னும் 5ம், ஈசானம் ஒழிந்த முகங்கள் 4ம், தத்புருஷ, அகோர, வாமதேவ முகங்கள் 3ம், தத்புருஷ சத்யோஜாத முகங்கள் 2ம், தற்புருட முகங்கள் 1ம் பெற்று விளங்குவது சர்வசமமாகும். மேலே சொல்லப்பட்ட சர்வசமலிங்கம் அல்லது முகலிங்கத்தின் பெருமையை ஆகமங்கள் வேறொரு வகையாலும் சிறப்பித்து கூறுகின்றன. அச்சுருக்கத்தினையே இங்கே பார்ப்போம். அனாசிருதர், அதாவது சுதந்திரமாக இருப்பவர். அநாதர்னா தனக்கு மேல் எவரும் இல்லாதவர். அனந்தர்னா அழிவில்லாதவர். வியோம ரூபர்னா ஆகாய வடிவமாய் இருப்பவர் அல்லது பரவழியாய் இருப்பவர். வியாபகர்னா எங்கும் நிறைந்திருப்பவர் என்னும் மூர்த்திகள் 5வரும் பராசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி, ஆதிசக்தி என்னும் 5 சக்திகளை கொண்டு முறையே சாக்கியம், கண்ம சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியங்களால் அசுத்த பஞ்ச கிருத்தியங்களை நடத்துகின்றன. இவை அனாசிருதருடைய சுதந்திரமாய் இருப்பவரின் அவதார காரியம் எனப்படும். அனாசிருதராகிய இவருக்கு பிரம்மன் அளவாகவும், அநாதர்க்கு விட்டு திருமால் அளவாகவும், அனந்தர்க்கு உருத்திரன் அளவாகவும், யோம ரூபருக்கு மகேஸ்வரன் அளவாகவும், வியாபகருக்கு சதாசிவன் அளவாகவும் உள்ளடங்கியவர்கள் ஆவார்கள். அதாவது பிரம்மன் முதலான 5 பிரிக்க முடியாதபடி இறைவன் நிறைந்திருக்கின்றார். நெருப்பையும் புகையும் போல பிரிக்க முடியாதபடி இறைவன் கலந்து உள்ளார் என்பதே கருத்தாகும். வியாபகருடைய மூர்த்தி பேதனமே ஆடகேசுவரர். இவர் பாதாளத்திற்கு அதிபதியாய் இருக்கின்றார். அங்குள்ளவர்கள் தொழ பாதாளத்தில் எழுந்தருளுவார். வியோம ரூபருடைய மூர்த்தி பேதனமே கூர்மாண்ட தேவநாயனார் ஆவார். இவர் 28 கோடி நரகத்திற்கு அதிபதியாய் இருக்கின்றார். அனந்தருடைய மூர்த்தி பேதனமான காலாக்கினி ருத்ரதேவர் பிரம்மாண்டத்தை இருப்பிடமாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அநாகதருடைய மூர்த்தி பேதனமே ஆதார சக்தியாகும். இந்த ஆதார சக்தி அனைத்தும் அண்டங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வகையான அனைத்து புவனங்களுக்கும் ஆதாரமாய் நின்று படைத்தல், நிலைநிறுத்தி காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் ஆகிய 5 தொழில்களையும் நடத்துகின்றபடியால் பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வர, சதாசிவ பேதமே முகலிங்கம் என பெயர் பெறுகின்றது. திருச்சிற்றம்பலம்.